நாங்க தோல்வி அடையலை, சிறப்பான வெற்றியை உங்கள் பெற்றுள்ளோம். கூட்டணி சிறப்பான வெற்றியை எங்கள் தமிழகத்தில் கூட்டணியும் பெற்றிருக்கிறது. காங்கிரசும் சிறப்பான வெற்றியை தமிழகத்திலும் இந்தியாவிலும் பெற்றுள்ளது. சரி, ஏழை மக்களை பாதுகாக்கின்ற இந்திய காங்கிரஸ் சரி. 70,000 கோடி ரூபாயை இந்திய விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய தைரியமா ரத்து செஞ்சோம். இவைகள் எல்லாம் எங்களது வெற்றிக்கு காரணம். தொடர்ந்து ஏழைகளுக்காக ஒரு பாட்டு உண்டு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று. அந்த வகையிலே காங்கிரஸ் வருகின்ற காலங்கத்திலே பணிவுடனும் துணிவுடனும் இந்திய ஏழைகளுக்கும் அடித்தட்டு நடுத்தடு மக்களுக்கும் பாடுபடும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஓகே சார். இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த பிரச்சாரத்தை கூட நீங்க பதவி வரும்போது பணிவு வரும் துணி வரும் எம்ஜிஆர் படத்துல பாட்டு தான் நீங்க பிரச்சாரம். கண்ணதாசன் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த கண்ணதாசன் அவர்கள் பாடிய பாட்டு. நீ கண்ணதாசன் எழுதினா கூட சொல்லும்போது எம்ஜிஆர் பாடலாம். நீங்க எம்ஜிஆர் நினைக்கிறீங்க. நீங்க வந்து யார் பக்கம் இருந்தாலும் ஆணிவர் ஓன் நீங்க வந்து பிரச்சாரத்தை நீங்க பண்ணிருக்கணும். பண்ணல நீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க 70,000 கோடி நாங்க வந்து இந்தியா ஃபுல்லா தள்ளுபடி பண்ணிருக்கோம், கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம். நீங்க அந்த பலன் தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கும் போது அவங்க ஏன் உங்களை கிராமப்புறங்கள்ல ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு தோல்வியை தந்தாங்க? என்ன நீங்க ஆராய்ஞ்சீங்களா? இப்ப நீங்க வந்து இந்த கேள்வி வந்து இந்த கேள்விய வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. நீங்க வந்து எதையும் ஒரு சயின்டிபிக்கா நீங்க ஆராய்ஞ்சு அதை வந்து ஒரு அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லுநர் நீங்க. அமெரிக்கன் நாடுன்றது சாதாரண ஆள் கிடையாது. அவர் எல்லா விஷயத்திலயும் இந்த ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்கும். இதுக்குள்ள நீங்க அதை கண்டுபிடிச்சு இருக்கணும். அதனால தமிழகத்தில் காங்கிரஸ் பெரும் தலைவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்தது என்ன காரணம் சொல்லி உங்ககிட்ட இருந்து சரியான விளக்கம் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்க. அவர் கேட்பது நியாயமான கேள்வி. அவர் சொன்னது, அதாவது பத்திரிகையாளர் ஜெகதீசன் வந்து பல அனுபவம் பெற்றவர். அவர் சொல்லச்சே வந்து எங்களை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லல, நாங்கள் வளர்ச்சி பெறணும் என்ற எண்ணத்தோட தான் சொல்றாங்களா, எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவர் சொன்னது உண்மைதான். அதாவது எங்களுடைய பெரிய தலைவர்கள் தோல்வியுற்றது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார். நாங்கள் எழுப்பணும். அது வந்து இன்றைக்கு மட்டும் விடை சொல்லக்கூடிய விடை அல்ல. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரணமும் அது தான். பிரச்சாரம் இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என்று கூறினால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா இவர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய தலைவர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்த தலைவர்கள். மணிசங்கரையரா இருக்கட்டும், சிதம்பரமா இருக்கட்டும், EVKS இளங்கோவனாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மக்களுடன் மக்களாக இருக்கிறார்கள். அவள் தோல்வியுற்றிருந்தது எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனா பெரிய பின்னடைவு காங்கிரசுக்குன்னு சொல்ல முடியும் தமிழகத்தில். ஆமா. ஓகே சார், நாம் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது வந்து நீங்க வந்து பிரச்சாரத்தின் போது பிரச்சாரம் பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பதால் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கும் போது கூட இங்க தமிழ்நாட்டை பேச்சு அதிமுக பிரச்சாரத்தை பாருங்க, எங்கள் பிரச்சாரத்தை பாருங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி தமிழகத்தில் இல்லவே இல்லைங்க, ஏங்க அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. நம் தேசிய அளவிலே நம்ம சொல்லும் போது கூட நீங்க வந்து மத சார்பற்ற கட்சி, இப்ப கூட்டணி தேவையில்லை, இப்ப வந்து ஒரு பெரும்பான்மை வந்தது போல் தோன்றுகிறது. மத சார்பற்ற கட்சிகள் யார் வந்தாலும் கூட்டணி சேர்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மத சார்பற்ற தன்மை, இதையே ஒரு மையப்படுத்தினீங்க இல்லையா? அதை பற்றி நாம் தொடர்ந்து இப்பொழுது தொகுதியுடைய நிலவரம் வந்திருக்கிறது. இந்த செய்தியை நாம் பார்த்த பிறகு தொடர்ந்து அதை பற்றி நாம் பார்க்கலாம். காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணமாக இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தியும் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தியும் பிரதமருக்கு தொலைபேசி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் பிரதமரின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. டெல்லி முதலமைச்சர் திருமதி ஷீலா தீட்சித் பிரதமரை சற்று முன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை 18ஆம் தேதி கூடுகிறது. அதற்கு முன்னர் நாளை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய ஆலோசனை கூட்டம் திருமதி சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திமுக தலைமை செயற்குழு கூட்டம் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி தலைமையில் சென்னையில் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அன்று மாலை முதலமைச்சர் திரு கருணாநிதி டெல்லி செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ நிலவரத்தை பார்த்தோம். தலைவர்கள் எல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, பிஜேபி பற்றி நம்முடைய தமிழக அளவிலே பேசுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை என்றால், காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு தேசியவாத கட்சி, பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அதனால மதசார்பற்ற தன்மையே முன்னிலைப்படுத்தி நீங்க வந்து கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் மதசார்பற்ற கட்சிகளோடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம நாடு ஜாதி மத பேதம் இல்லாத நாடு அப்படிங்கறது நம் நாட்டுக்குரிய அடையாளம் வெளிநாடுகளில். சரி, மதசார்பற்ற தன்மைங்கிறது மட்டுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைந்து விடுமா சார்? அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமே என்றது கிடையாது, ஆனா ஒரு முக்கிய காரணம். ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டுல கலவரம், அதாவது அமைதி பூங்காக ஒரு நாடு திகழ்ச்சி அந்த நாடுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நம்ம நாட்டுல என்ன 8 கோடி முகமுடையா 30 கோடி முகமுடையாள் பண்ணாரு, இன்னைக்கு 100 கோடி முகமுடையாளாக இந்தியா இருக்கிறது. அப்படி இருக்கச்சே இந்த நாட்டுல உள்ளவர்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே 1000 சண்டை இருக்குது, எல்லாரையும் ஒன்றாக
பேணி பாதுகாப்பது ஒரு நாட்டினுடைய தேசிய கட்சியுடைய தலையாய பணி. அதை சிறப்பாக காங்கிரஸ் செய்து கொண்டிருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அனைத்து மக்களும் எங்களுடைய முக்கிய கோஷமே இன்க்ளூசிவ் growth. அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒரு பிரிவினர் மட்டும் வளர்ச்சி அடைந்தா நாடு முன்னேறாது. அது ஒண்ணும் கேட்டா பிளவுதான் உண்டாக்கும், பொறாமையை உண்டாக்கும். எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. காந்தி கூறியது போல ஏழ்மையிலும் ஏழ்மையானவர்கள், எளியவர்களிலும் எளியவர்களுக்காக காங்கிரஸ் தொடர்ந்து பாடுபட்டு அவர்களை தூக்கும். ஆனா மற்றவர்கள் நினைக்கிறாங்க ஒரு பிரிவை தாழ்த்தி மற்றவர்கள் உயரணும் நினைக்கிறாங்க. நான் எல்லாரையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் காங்கிரஸுடைய சிறப்பு. இது நல்ல கருத்து தான் சார். கண்டிப்பா இதுதான் ஒரு தேசத்தினுடைய ஒற்றுமைக்கும், ஒற்றுமை இருந்தால்தான் வளர்ச்சி பாதை வலுவாக அடையும். நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். இவங்க சொன்ன மாதிரி இந்த மதச்சார்பற்ற தன்மையை காங்கிரசுக்கு இந்த அமோக வெற்றியை பெற்று தந்திருக்குமா பிஜேபிக்கு எதிராக தேசிய அளவிலே? உண்மைதாங்க. ஏன்னாக்கா நம்முடைய இந்திய நாட்டுடைய மக்கள் இருந்து தலைவர்கள் எல்லாரும் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை இந்த இதுதான் இருக்கும். ஏன்னா ஒரு மலர் தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மல்லிகை மட்டும் இருந்தா இருக்காது, எல்லா மலர் இருந்தாதான் நல்லா வரும். அத மாதிரி இங்க நம்ம எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சிட்டு போற அந்த ஒரு பாங்கு மற்ற கட்சிகளை காட்டிலும் காங்கிரஸ்ல அதிகமா இருக்கு. மற்ற கட்சிகளும் இருக்கு, அது காங்கிரஸ்ல அதிகமா இருக்கு. சோ காங்கிரஸுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்க அது. ஓகே சார், இப்ப நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். இப்ப தமிழகத்துல திமுக உங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க, அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம் அதெல்லாம் பேசியாச்சு. திமுக வெற்றி பெற்றதற்கு என்னென்னலாம் காரணமா இருக்கும் சார்? குறிப்பா அந்த இலவச திட்டங்கள், வண்ண தொலைக்காட்சி திட்டங்கள், ₹1 அரிசி, இதெல்லாம் உண்மையில் இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்குமா தமிழகத்தில் திமுக வெற்றிக்கு? நிச்சயமாக திமுக அரசு, காங்கிரசின் ஆதரவு பெற்ற திமுக அரசு செய்த திட்டங்கள் தமிழகத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறதுல சந்தேகம் இல்லை. காமராஜர் அவர்கள் முதலாக இந்தியாவிலே மதிய உணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் சிறப்பாக மற்ற பெயரில் மற்ற பின்பு வந்த தலைவர்கள் செய்து பார்த்தார்கள். அப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இலவசமா கொடுக்கறீங்கன்னு. ஆனா இன்னைக்கு உலக அளவுல குழந்தைகள் படிப்பதற்கு அதற்கு அவர்களுக்கு சத்துணவு திட்டம் முக்கியம் என்பதை உலக அளவில் உணரப்பட்டிருக்கிறது. இந்திய முழுவதும் இதை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களுக்கு அதாவது சோசியல் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்கு சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம்னு இருக்கு. அங்க இருந்து வேலையில் விடுபட்டவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் உண்டு. அதே மாதிரி இந்தியால உணவுக்கான சோசியல் நெட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த ₹1 இருக்கச்சே அட்லீஸ்ட் பட்டினி இல்லாம, பசி இல்லாம இந்த நாட்டுல கிராமத்துல மக்கள் வாழ முடியும்ன்றது நாட்டுக்கு ஒரு சிறந்த திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொடுத்துள்ளார். ஒண்ணு கேட்டா கலைஞருடைய இந்த திட்டத்தை காங்கிரஸ் மற்ற மாநிலங்கள்ல செயல்படுத்துவது நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும், எங்க கூட்ட இருக்க கலைஞருடைய மல்லிகை மணக்காமையா இருக்கும் எங்களுக்கு. ஓகே, உங்களுடைய கூட்டணி அதற்கு வெற்றிக்கு முக்கிய காரணம் சொல்லி அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு. இரண்டாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஏழைகளுக்கு நாங்கள் செய்த பணி. அதை கலைஞர் தமிழக நாடு அரசு, நான் மத்திய அரசனுடைய கௌரவ ஆலோசகருக்கு அதை பத்தி பேட்டி கொடுத்தேன். இந்தியாவிலேயே சிறப்பாக மத்திய அரசின் திட்டத்தை, இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய அரசு தமிழக அரசு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனாலேயும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதே மாதிரிதான் ஏழைகள், விவசாயிகளுக்கான விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது.